Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 12th பிசிக்ஸ் யூனிட் நம்பர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 1.23 வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு கண்டக்டிங் ஸ்பியர்ஸ் வந்து இருக்குது. அதில் ஒரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா R1 is equal to 8 cm. அடுத்து இன்னொரு ஸ்பியரோட ரேடியஸ் வந்து R2 is equal to 2 cm கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஸ்பியருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டரோட லார்ஜர் தென் டிஸ்டன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ரெண்டு ஸ்பியரையுமே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. எதை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தின் கண்டக்டிங் வயரை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிகர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிகர் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ஸ்பியர், இது இன்னொரு ஸ்பியர். இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து R1, இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து R2. இப்போ இந்த ரெண்டு ஸ்பியரோடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டரோட லார்ஜர் தென் என்று சொல்லியிருக்காங்க. அடுத்து இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது ஒரு தின் கண்டக்டிங் வயர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு ஸ்பியருக்குமே சேர்த்து ஒரு டோட்டல் சார்ஜ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா +100 நானோ கூலும்னுட்டு கொடுத்துருக்காங்க. நானோங்கிறப்ப 10⁻⁻9ங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணணும். இப்போ இந்த 100 × 10⁻⁻9 கூலுமை எப்படி செப்பரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரே ஸ்பியரில் தான் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரே ஸ்பியரில் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் அது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுறது ஒரு தின் கண்டக்டிங் வயர். கண்டக்டிங் வயரில் கனெக்ட் பண்ணியிருக்குங்கிறப்ப அந்த சார்ஜ் வந்து எனக்கு ஃப்ளோ ஆகும். அப்படி ஃப்ளோ ஆகுறப்ப ரெண்டு ஸ்பியர்லையுமே வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம்னு சொல்கிறாங்க. அந்த ரெண்டு ஸ்பியருமே வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியத்தை அட்டைன் பண்ணுது. அப்படி பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்பியரோட சார்ஜுமே வந்து ஈக்குவல் ஆகுதுன்னுட்டு அர்த்தம். இப்போ அதைப்படியே நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்பியர் இருக்குது ஏபி. அந்த ரெண்டு ஸ்பியர்லேயுமே எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த சார்ஜோடைய டென்சிட்டி எவ்வளோங்கிறதையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் எதை யூஸ் பண்ணி சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறேன்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் சார்ஜோட வேல்யூ வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, ஸ்பியர் ஏல வந்து எவ்வளோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு VAன்னு டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா, 1/4πε0 Q/R தான் ஃபார்முலா. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்பியருங்கிறதுனால Q1 R1 எழுதிக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்து பிங்கிற ஸ்பியரை கன்சிடர் பண்ணுறதுனால 1/4πε0 Q2/R2. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியமாக அட்டைன் பண்ணுது. அப்படின்னா VAவும் VBயும் எனக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் வந்து எனக்கு ஸ்பியர் ஏலையும் ஸ்பியர் பிலையும் ஈக்குவலாக இருந்திருக்கும். அப்படி பார்த்தோம்னா 1/4πε0 Q1/R1 is equal to 1/4πε0 Q2/R2ன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா 1/4πயும் 1/4πε0 எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா Q1/R1 is equal to Q2/R2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நான் Q1 மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு மீதி இருக்கிற R1 வந்து நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபரேட் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபரேட் பண்ணனா எனக்கு எப்படி ஆகும்னு பார்த்தோம்னா Q1 is equal to R1/R2 into Q2ன்னுட்டு எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தோம்னா எனக்கு டோட்டல் சார்ஜோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சார்ஜ் வந்து வேணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு சார்ஜையும் செகண்ட் சார்ஜையும் ஆட் பண்ணால் தான் எனக்கு டோட்டல் சார்ஜ் வந்து கிடைக்கும். அப்படி பார்த்தோம்னா எனக்கு இங்கே Q1 இருக்குது. எனக்கு Q1 வேணும்னா இந்த +2 Q2 நான் அங்கிட்ட ட்ரான்ஸ்ஃபரேட் பண்ணுவோம். அப்படின்னா Q1 is equal to Q minus Q2ன்னுட்டு கிடச்சிருக்கும். அதை போய் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா Q minus Q2 is equal to R1/R2 into Q2 கிடச்சிருக்கும். அப்படின்னா டோட்டல் சார்ஜ் Q is equal to இந்த மைனஸ் Q2 நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா +Q2 ஆயிரும். அப்படின்னா R1/R2 into Q2 + Q2ன்னுட்டு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே Q2 வந்து இருக்குது. அப்படின்னா ஒரு Q2வை காமனாக எடுத்துடுறேன். காமனாக எடுத்துட்டேன்னா மீதி R1/R2 + 1ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா Q is equal to Q2 into R1 இந்த இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணேன்னா R1 + R2 /R2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ இந்த இது கொடுத்துருக்க நான் கண்டுபிடிச்சிருக்கிற ரிலேஷன் என்னென்னு பார்த்தோம்னா, Q is equal to Q2 into R1 + R2 /R2 கண்டுபிடிச்சிருக்கேன். R1 R2ஓட வேல்யூ எனக்கு தெரியும். Qவோட வேல்யூவும் எனக்கு தெரியும். எது வேல்யூ எனக்கு தெரியாதுன்னு பார்த்தோம்னா Q2ஓட வேல்யூ தான் எனக்கு தெரியாது. Q2 தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்படின்னா இதை நான் இங்கிட்டு ட்ரான்ஸ்ஃபரேட் பண்ணுறேன். அப்படின்னா Q2 is equal to
q இன்ட்டு இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணால் டிவிஷன் ஆக அதை ரெசிப்ரோக்கல் எடுத்துட்டேன்னா R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2ன்னுட்டு கிடச்சிருக்கும். இதான் எனக்கு Q2வோட வேல்யூ. இப்போ நான் இதில் போய் கேபிட்டல் Qவோட வேல்யூ R1 அண்ட் R2வோட வேல்யூஸ் எல்லாத்தையுமே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்படின்னா Q2 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் Qவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 100 நானோ கூலும், நானோங்கிறப்ப 10⁻⁹. அடுத்து R2வோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு 2 சென்டிமீட்டர். அடுத்து R1ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 8 சென்டிமீட்டர். அப்படின்னா இங்கே கீழே எனக்கு டினாமினேட்டரில் 8 + 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா Q2 இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 10⁻⁹ இன்ட்டு 2 டிவைடட் பை 10 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 10 1s இது 10 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணுறோம். அப்படின்னா 10 10s 100ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். தப்பாக கேன்சல் பண்ணிட்டேன். அப்படின்னா Q2 இஸ் ஈக்குவல் டு எனக்கு 2 இன்ட்டு 10 இன்ட்டு 10⁻⁹ கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா நான் இங்கே 10⁻1ன்னுட்டு நான் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தோம்னா பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை வந்து ஆட் பண்ணுவோம். பவரை வந்து நான் இங்கே ஆட் பண்ணேன்னா எனக்கு 1 - 9ன்னுட்டு கிடைக்கும். 1 - 9ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா, இல்லைனா நம்ம அப்படி கூட கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நான் இந்த 2வையும் 10ஐயும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு 20 வந்து கிடச்சிடும். 10⁻⁹ நான் நானோன்னுட்டு எழுதலாம். அடுத்தது வந்து Qங்கிறப்ப அது சார்ஜோட யூனிட் வந்து பார்த்தோம்னா கூலும். அப்படின்னா Q2ங்கிற சார்ஜோட வேல்யூ நான் 20 நானோ கூலும்னுட்டு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து நான் Q1 வந்து கண்டுபிடிக்கணும். Q1 வந்து நான் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப அதை எதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன், ஒரு ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிருந்தேன். என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா Q1 இஸ் ஈக்குவல் டு Q - Q2ன்னு கண்டுபிடிச்சிருந்தேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் எதை எழுதிக்க போகிறேன்னு பார்த்தோம்னா Q1 இஸ் ஈக்குவல் டு Q - Q2ங்கிற ரிலேஷன் வந்து கண்டுபிடிச்சிருந்தோம். இப்போ நான் இங்கே Qவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். கேபிட்டல் Qவோட வேல்யூ 100 இன்ட்டு 10⁻⁹. அடுத்தது வந்து பார்த்தோம்னா மைனஸ் Q2 வந்து பார்த்தோம்னா 20 இன்ட்டு 10⁻⁹. ரெண்டையுமே மைனஸ் பண்ணேன்னா 100 - 20யோட வேல்யூ 80. அடுத்து இன்ட்டு 10⁻⁹. அப்படின்னா இதை 80 நானோ கூலும்னுட்டு எழுதிக்கலாம். அப்படின்னா Q1ஓட வேல்யூ 80 நானோ கூலும் கண்டுபிடிச்சிருக்கோம். Q2ஓட வேல்யூ 20 நானோ கூலும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து நான் சார்ஜஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அந்த ஒவ்வொரு ஸ்பியரோட சார்ஜ் டென்சிட்டி வந்து எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்பியர், அதாவது ஸ்பியர் ஏக்கு வந்து நான் சார்ஜ் டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா σ1 இஸ் ஈக்குவல் டு Q1 டிவைடட் பை 4πr1² ஃபார்முலா. இங்கே Q1ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 80 இன்ட்டு 10⁻⁹. அடுத்து 4 இன்ட்டு பை இன்ட்டு R1 வந்து கண்டுபிடிக்கணும். R1ங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 8 சென்டிமீட்டர். அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இங்கே ஸ்கொயர் இருக்கனால 8⁻² கிடைக்கும். அதுக்கு முன்னாடி எனக்கு இங்கே சென்டிமீட்டரில் அந்த சென்டிமீட்டரில் இருக்கக்கூடியதை நான் மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணணும். அப்படின்னா எனக்கு 8 இன்ட்டு 10⁻⁻2ன்னுட்டு கிடைக்கும். ⁻² கிடச்சிருந்துருக்கும். அப்படின்னா எனக்கு 80 இன்ட்டு 10⁻⁹ டிவைடட் பை 4π இன்ட்டு 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அடுத்து 10⁻⁻4 கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா இப்போ நான் இதை கேன்சல் அவுட் பண்ண போகிறேன். கேன்சல் அவுட் பண்ணேன்னா பையோட வேல்யூ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 3.14 அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 80 இன்ட்டு 10⁻⁹ டிவைடட் பை 4 இன்ட்டு 3.14 இன்ட்டு 64 இன்ட்டு 10⁻⁻4 கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 4 1s இது 4 2s அப்படின்னா 20 கிடச்சிருக்கும். அப்படின்னா 20 இன்ட்டு 10⁻⁹. இப்போ எனக்கு கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 10⁻⁻4 நியூமரேட்டருக்கு கொண்டு போனேன்னா +4ன்னுட்டு எனக்கு சேஞ்சாக இருக்கும். டிவைடட் பை 3.14 இன்ட்டு 64ன்னுட்டு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணனா 10, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 32, இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 5, இதை கேன்சல் பண்ணனா 16. இப்போ நான் இதை டிவைட் பண்ணிக்கிறேன் கேல்குலேட்டர் யூஸ் பண்ணி. அப்படி பார்த்தா எனக்கு 3.14ஐயும் 16ஐயும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் 50.24 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா டிவைடட் பை 50.24. நியூமரேட்டரில் எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 5 இன்ட்டு இங்கே பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா பவர் ஆட் பண்ணுவோம். பவர் ஆட் பண்ணால் எனக்கு -5 வந்து கிடச்சிருக்கும். அப்படின்னா 10⁻⁵. இப்போ நான் இதை டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா 5 டிவைடட் பை 50.24 டிவைட் பண்ணேன்னா எனக்கு 0.099 கிடச்சிருக்கு. அதை நான் எழுதிட்டேன். இன்ட்டு 10⁻⁵.
இப்போ வந்து பார்த்தோம்னா எனக்கு இந்த 0 அப்புறம் எனக்கு பாயிண்ட் வந்து புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எனக்கு இங்கே 10 to the பவரில் எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்படின்னா 0.99 இன்ட்டு 10 to the பவர் -6 எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே சிக்மா 1 கொடுத்துருக்காங்க. சிக்மா 1ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எனக்கு சார்ஜோட டென்சிட்டி. சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா கூலும் மீட்டர் பவர் -2ங்கிறது எனக்கு சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட். இப்போ இது ஸ்பியர் ஏக்கு. அடுத்து ஸ்பியர் பிக்கு வந்து நான் சார்ஜ் டென்சிட்டி வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து சிக்மா 2 நான் டினோட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா ஸ்பியர் பி அப்படின்னா அது சிக்மா 2 இஸ் ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா Q2/4πr2². ஆனால் Q2ங்கிற சார்ஜ் வந்து என்னென்னு பார்த்தோம்னா 20 நானோ கூலும். அப்படின்னா 20 × 10⁻⁹/4π இன்ட்டு R2 வந்து என்னென்னு பார்த்தோம்னா 2. அது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது. அதை மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம்னா 10⁻⁻2 மல்டிப்ளை பண்ணணும். மேலே எனக்கு ஒரு ஸ்கொயர் வந்து இருக்குது. அப்படின்னா 20 × 10⁻⁹/4π இன்ட்டு 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அடுத்து 10⁻2 எனக்கு 10⁻4 கிடச்சிருக்கும். அப்படி இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணனா 4 1s இது 4 5s கிடச்சிருக்கும். அப்படின்னா 5 × 10⁻⁹. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போனேன்னா 10⁴ சேஞ்ச் ஆகிருக்கும். /4 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. நான் 5 × 10⁻, பேஸ் சேமாக இருந்துச்சுன்னா பவரை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணால் எனக்கு 10⁻⁻5 கிடச்சிருக்கும். /4 × 3.14. பையோட வேல்யூ 3.14. அப்படின்னா 4ஐயும் 3.14ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 4 × 3.14 மல்டிப்ளை பண்ணால் 12.56. அப்படின்னா 5 × 10⁻⁻5 12.56 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ இந்த 5ஐயும் 12.56ஐயும் நான் டிவைட் பண்ணுறேன். டிவைட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 0.39 கிடச்சிருக்கு. அப்படின்னா 0.39 × 10⁻⁻5. நம்மளுக்கு புக்கில் 10⁻⁻6 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நான் இங்கிட்ட மூவ் பண்ணணும். மூவ் பண்ணனா 3.9 × 10⁻⁻6 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு அந்த சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா கூலும் மீட்டர் பவர் -2. இப்போ நான் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சார்ஜஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது ஏங்கிற சப்டிவிஷன். அடுத்து பிங்கிற சப்டிவிஷன் என்னன்னு பார்ப்போம். அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் வந்து என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியலுங்கிறப்ப எனக்கு இது ஈக்குவலிபிரியமில் இருக்குங்கிறப்ப எனக்கு VAவும் VBயும் ஈக்குவல்ன்ட்டு நம்ம முன்னாடியே ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தோம். அப்படின்னா நான் ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும். அப்படின்னா 2 வேல்யூமே ஈக்குவல். அப்படின்னா நான் VA வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா 1/4π ε0 × Q1/R1 வந்து நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு 1/4πε0 வேல்யூ எனக்கு 9 × 10⁻9. Q1 வந்து பார்த்தோம்னா எனக்கு 80 × 10⁻⁻9 அடுத்து வந்து பார்த்தோம்னா R1ங்கிறப்ப ரேடியஸ் 1 அது வந்து 8 சென்டிமீட்டர். அதை நான் மீட்டரில் எழுதுனேன்னா 8 × 10⁻⁻2 கிடச்சிருக்கும். அப்படி பார்த்தோம்னா இதை நான் 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 8 1s இது 8 10s. அடுத்து இங்கே எனக்கு பவர் வந்து 10 வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். ஏன்னா 10⁻9 10⁻−9 அப்படின்னா எனக்கு ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எனக்கு 9 இருக்குது × 10 /10⁻−2 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா எனக்கு 10⁻−2 நான் நியூமரேட்டருக்கு கொண்டு போகிறேன். நியூமரேட்டருக்கு கொண்டு போனேன்னா எனக்கு 9 × 10 × 10⁻2 கிடச்சிருக்கும். அப்படின்னா 9 × 10யும் 10⁻2வையும் மல்டிப்ளை பண்ணால் 10⁻3 கிடச்சிருக்கும். 10⁻3 நான் எப்படி எழுதிக்கலாம்னா 9Kன்னு எழுதிக்கலாம். Kங்கிறது கிலோவை டினோட் பண்ணும். இங்கே 10⁻3ங்கிறது எனக்கு கிலோவை வந்து டினோட் பண்ணும். அடுத்து பார்த்தோம்னா பொட்டென்ஷியலோடைய யூனிட் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு வாட். அதனால அந்த வாட்ஸை வந்து நான் எழுதிக்கிறேன் V. அப்படின்னா எனக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 9 kVன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிங்க. அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.